ஸ்ரீ மகாகணபதியே நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். சீதாராம விவாகம் நிகழ்ந்த பங்குனி உத்திர திருநாளில் நாம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மங்களத்தை கொடுக்கும், கஷ்டங்கள் நீக்கி அவரவர் மனோ விருப்பங்கள் நிறைவேற வழிவகுக்கும். இன்று சில இடங்களிலும் நாளையும் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. நாம் இதுவரை 56 சர்க்கம் படித்துள்ளோம். இன்று 57 63 சர்க்கம் வரை பாராயணம் செய்யலாம். இந்த தொடரை கேட்பவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் பதிவிடவும். நாம பதிவுக்குள்ள போகலாம். சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் சர்க்கம் 57. மாருதி வடகரைக்கு திரும்புதல். ஆகாயம் என்ற மகா சமுத்திரத்தில் சந்திரனை அல்லிமலர், சூரியனை நீர்க்கோழி, புஷ்யம் ஸ்ரவணம் என்ற நட்சத்திரங்களே ஹம்சங்கள், புனர்பூச நட்சத்திரம் பெரிய மீன், மேகங்களே நீர் தாவரங்கள், அங்காரக்கன் முதலை, சுவாதி நட்சத்திரம் பெரிய ஹம்சம், காற்றே அலைகள், சந்திர ஒளி குளிர்ந்த ஜலம், உரக கந்தர்வ யக்ஷ வித்யாதரர்களே மலர்ந்த பூக்கள். இப்படிப்பட்ட ஆகாய சமுத்திரத்தில் கப்பலை போல் ஆஞ்சநேயர் சென்றார். மேகங்கள் வழி அனுப்புவது போல் சிறிது தூரம் அவரோடு வந்தன. சந்திரனை கீறுவது போலும் நட்சத்திரங்களுக்கு ஊடேயும் சில சமயம் பறந்தார். மைனாக்க பர்வதம் மேலெழும்பியது. நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு தொடர்ந்து பறந்தார். மகேந்திர பர்வதத்தை கண்டதும் ஜெயத்வனி செய்தார். இதனால் திக்குகள் நடுங்கின. இதை கேட்ட ஜாம்பவான் சகல வானரர்களையும் கூட்டி, நம் ஏக்கமெல்லாம் தீர்ந்தது, ஹனுமான் வெற்றி செய்தியோடு வருகிறான் என்றார். இதை கேட்ட அங்கதன் முதலானோர் தாவி குதித்தனர். வானர வீரர்கள் மரங்களில் ஏறி கிளைகளை அசைத்து அடையாளம் காட்டினர். ஹனுமான் மலைமேல் இறங்கியதும் அனைவரும் அவரை பார்த்து கை கூப்பி வணங்கினர். அங்கதன் ஜாம்பவானோடு வயதில் பெரியவர்களை மாருதி நமஸ்கரித்தார். சேகரித்த கனிகள் கிழங்குகளை வானர வீரர்கள் ஆஞ்சநேயர் முன் வைத்து உண்ணும்படி உபசரித்தனர். பிறகு கண்டேன் சீதை என்று கூறி நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார் மாருதி. அசோகவனத்தில் சீதை ஒற்றை பின்னலுடன் தலைமுடி சடைபிடித்து தொங்க காவலரக்கியர் நடுவில் இருக்கிறாள். ஆகாரம் இல்லாமல் தேகம் மெலிந்து அழுக்குடன் ராமனை பார்க்கும் ஆசையில் உயிர் வைத்திருக்கிறாள் என்றார். சீதையை தங்கள் குழு கண்டுபிடித்த வெற்றியை குறிக்க ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு கர்ஜித்தார்கள். கொம்புக்கு கொம்பு தாவி குதித்தார்கள், உருண்டார்கள், தலைகீழ தொங்கினார்கள், வாள்களை தரையில் அடித்தார்கள், ஆஞ்சநேயரை கட்டிப்பிடித்தார்கள். அங்கதன் ஹனுமானின் கைகளை பற்றி, சீதையை காணும் பாக்கியம் பெற்றவனே, பராக்கிரமத்திலும் வலிமையிலும் உனக்கு நிகர் உண்டோ? ராகவனுக்கு ஔஷதமாய் செய்து கொண்டு வந்தாயே என்று பாராட்டினான். வானர வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு இந்த பெருங்கடலை தாண்டும் போது ஏற்பட்ட அனுபவங்களையும், லங்கையில் நீங்கள் பார்த்தவற்றையும், சீதையை எப்படி அடையாளம் கண்டுபிடித்து எப்படி நம்ப வைத்தீர்கள் என்பதையும், ராவண சபையில் நடந்ததையும் எங்களுக்கு விஸ்தாரமாய் சொல்ல வேண்டும் என்று கை கூப்பி வேண்டினர். இத்துடன் சர்க்கம் 57 நிறைவடைந்தது. சர்க்கம் 58 யாத்திரை வர்ணனை. மகேந்திர பர்வதத்தின் சிகரத்தில் அனைவரும் ஆஞ்சநேயரை சூழ்ந்திருக்கையில் ஜாம்பவான் மகிழ்ச்சியோடு, மாருதி, சீதையை ராவணன் எப்படி நடத்துகின்றான்? எங்களிடம் அதை நடந்தது நடந்தபடி சொன்னால் அல்லவா ராமலட்சுமணர் முன் எதை சொல்லலாம், எதை மறைக்கலாம் என்று தீர்மானிக்க முடியும் என்று கேட்டார். அப்போது ஆஞ்சநேயர் தென் திசை நோக்கி கை கூப்பி ஜானகியை மனத்தால் நமஸ்கரித்து, மைனாக்க பர்வதம் எழும்பி உபசரித்தது, சுரசையின் வாயில் புகுந்து வெளிவந்தது, சிம்ஹிகையை சம்ஹரித்தது, லங்கினியை ஜெயித்தது, சீதையை கண்டது, ராவணன் சீதையை அச்சுறுத்தியது, திரிஜடை ஆறுதல் கூறியது, சீதை தற்கொலைக்கு முயன்றது, தான் அதை தடுத்து அவளுக்கு நம்பிக்கை வர பேசியது, கணையாழி கொடுத்தது, சீதை தன் முதுகில் ஏறி வர மறுத்தது, சூடாமணி தந்தது, அசோகவனத்தை அழித்தது, கிங்கரர்கள் 7 மந்திரி குமாரர்கள், ஜம்புமாலி 5 சேனாதிபதிகள், அக்ஷகுமாரன் இவர்களை அழித்து இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது, ராவணனுக்கு அறவுரை கூறியது, ராவணன் சினம் கொண்டு தன்னை கொல்ல உத்தரவிட்ட போது விபீஷ்ணன் தூதனை கொல்வது நீதி என்று கூறி தடுத்தது, அதன் பிறகு வாளில் நெருப்பு வைத்தது, லங்கை பஸ்பமானது, மறுபடி சீதையை கண்டு விடை பெற்றது, அரிஷ்ட பர்வதத்தின் மேலேறி கடலை தாண்டி வந்தது வரை விஸ்தாரமாக சொல்லி முடித்தார். இத்துடன் சர்க்கம் 58 நிறைவடைந்தது. சர்க்கம் 59 மாருதியின் யோசனை. நாம் எல்லாரும் இப்போதே லங்கை சென்று ராவணனை ஜெயித்து சீதையை மீட்டு ராமனிடம் சேர்ப்போம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். ராமபிரான் வந்து அம்பு தொடுத்து தன்னை மீட்டு போவதை கௌரவம் என்று வைதேகி நினைக்கிறாள். சீதை தன் பதிவிரதா அக்னியாலேயே ராவணனை சாம்பலாக்க முடியும். அது ராமனுக்கு அவமானம் என்பதால் அவள் பேசாமல் இருக்கிறாள். ராமன் உத்தரவில்லாமல் நாம் எதுவும் செய்யக்கூடாது. லங்கையில் கல்மாரி பொழிய நம்மால் முடியும். சமுத்திரத்தை கடை உதவிய மந்தரமலையை
பனசனும் நீலனும் தொடையால் நெருக்கி பொடி பண்ணக்கூடியவர்கள். அஸ்வினி புத்திரர்களான மைந்தன் த்விவிதன் இருவரும் மேருவையும் தூளாக்க வல்லவர்கள். பிரம்மாவிடம் வரம் பெற்ற அமிர்தமுண்ட அவர்களுக்கு நிகருண்டோ? ஜாம்பவானை யுத்தத்தில் அந்த திருமாலை தவிர வேறவரால் ஜெயிக்க முடியும். வாலிமகன் புகழ் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்கள் அனைவரை பற்றியும் சீதையிடம் நான் விளக்கமாக சொன்னேன். அனைவருக்கும் தன் ஆசையை அருளினார் அன்னை. பிரகாசமுள்ள ஆதவனும் இரவில் வெளிப்பட மாட்டான். நமது பலம் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் கட்டுப்பட்டது. சந்தர்ப்பம் வாய்க்கும் நிச்சயம் வெளிப்படுத்துவோம். பிரதமையில் அத்தியனம் செய்யும் வித்தையை போல் சீதை மெலிந்திருக்கிறாள். ராமனுக்கு உதவியாக நாம் வருவதே சீதை விரும்புகிறாள். பிறகு உங்கள் விருப்பம் என்று மாருதி முடித்தார். இத்துடன் சர்க்கம் 59 நிறைவடைந்தது. சர்க்கம் 60 அங்கதன் அபிப்பிராயம். இதை கேட்ட அங்கதன், ஹனுமான் ஏகப்பட்ட சேனைகளை நாசம் செய்து லங்கையை எரித்திருக்கிறார். சீதையை பார்த்தும் வந்துவிட்டார். வெறும் வார்த்தை ஜெயத்தோடு திரும்புவது கோழைத்தனம். நாம் அனைவரும் லங்கை சென்று ஜானகியை மீட்டு வந்து ராமனிடம் ஒப்படைப்பதே வீரனுக்கு அழகு என்று கூற, ஜாம்பவான், குழந்தாய், நீ வீரனுக்குரிய யோசனையை கூறினாய். அத்தனை உறுதியாய் இருக்கும் மைத்திலே நம்மோடு வர மறுத்தால் பிரயத்னங்கள் அத்தனையும் வீணாகுமே. காலமும் நீட்டிக்கும். சொல்லாததை செய்து காரியத்தை கெடுத்தோம் என்ற அவப்பெயர் வரலாமா? ராமனின் அபிப்பிராயம் தெரிந்து நடப்பதே யுக்தம் என்றார். அனைவருக்கும் அது சரி என்று பட்டது. இத்துடன் சர்க்கம் 60 நிறைவடைந்தது. சர்க்கம் 61 வானரர்களின் மதுவன பிரவேசம். ஹனுமான் முன்பறக்க அனைவரும் மகேந்திர பர்வதத்திலிருந்து புறப்பட்டனர். ராகவனிடம் ஹனுமான் சீதையை பார்த்து வந்ததை சொல்லும் போது அவரின் முக மகிழ்ச்சியை காண ஆவலுற்று பறந்தனர். மாருதியை பாச பார்வையால் தழுவியபடி சென்றனர். வழியில் நந்தனம் என்ற சுக்ரீவனுடைய வசந்தவனத்தை கண்டனர். அங்கில்லாத பழமில்லை. அபூர்வமான மலர் செடிகளை வாலியின் உத்தரவால் அங்கு பயிராக்கி இருந்தனர். சுக்ரீவனின் மாமனான ததிமுகன் அதை கண்ணும் கருத்துமாய் காத்து வந்தான். ஏராளமான தேனடைகள் இருந்ததால் அது மதுவனம் என்று வழங்கப்பட்டிருந்தது. அங்கு ஏராளமான பட்சிகள் கூடு கட்டி வசித்தன. ஏமாற்றத்தால் சாப்பிடாமல் இருந்த வானரர்களுக்கு சீதையை கண்ட உற்சாக செய்தி பசியை தூண்டியிருந்தது. அங்கதனிடம் தேன் குடிக்க உத்தரவு கேட்டனர். அங்கதன் ஜாம்பவானிடம் இது பற்றி யோசனை கேட்க அவர் வெற்றி பரிசாக தேன் அருந்தட்டும் என்றார். அவ்வளவுதான். வானரர்கள் அந்த மதுவனத்தை இரண்டுபடுத்தினார்கள். ஆடி பாடி உருண்டு நமஸ்கரித்து கட்டிப்பிடித்து பாய்ந்து தலைகீழாக ஊஞ்சலாடி மரத்துக்கு மரம் தாவி சரசரவென்று ஏறி இறங்கி குதித்து உருண்டு விழுந்து மரங்களையெல்லாம் உலுக்கி பூக்களை உதிர்த்து தடுத்த ததிமுகனை நக்கங்களால் கீறி பற்களால் கடித்து அவமதித்தனர். வானரங்களின் உற்சாகம் கட்டுக்கடங்காததாக இருந்தது. இத்துடன் சர்க்கம் 61 நிறைவடைந்தது. சர்க்கம் 62 மதுவனத்தை அழித்தல். வானரர்களின் அத்துமீறல்களுக்கு என்ன காரணம்? வானர வீரர்களே, திருப்தியாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் தேனை குடியுங்கள். உங்களை தடுப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் மாருதி. அங்கதனோ, தோழர்களே, காரியத்தை ஜெயமாக்கி தந்த மாருதியின் வார்த்தை நீதியற்றதாயிருப்பினும் அது நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. ராட்சதர்களை வெல்ல பலம் தேவைப்படுமாதலால் இஷ்டப்பட்ட கனிகளையும் சாப்பிடுங்கள் என்று உற்சாகப்படுத்தினான். ஏற்கனவே கூத்தடித்துக் கொண்டிருந்தவர்களை இவர்களின் பேச்சு கையில் பிடிக்க முடியாதபடி ஆக்கிவிட்டது. தடுத்த காவல் வானரர்களை ஒன்று கூடி அடித்து துரத்தினர். தேனடைகளை ஒன்று பிழிய கீழே பல குரங்குகள் ஆவென்று வாய்ப்பிழந்து குடிக்கும். சில விழுந்த தேன்மெழுகை பிழிந்து குடித்தன. தூரத்தில் பலாச்சுளைகளை தின்று கொண்டிருந்த குரங்கின் மேல் தேனடை வீசி எறிந்தது ஒன்று. அதிகமாக தேன் குடித்தவை தரையில் மயங்கி கிடந்தன. காவலர்கள் ததிமுகனிடம் சென்று, தலைவனே, இந்த நந்தனம் அழிகிறது. தடுக்க போன எங்களை ஆகாயத்தில் சுழற்றி வீசுகின்றனர் என்று முறையிட்டனர். சிறிது நேரத்தில் பசியாறியதும் போய்விடுவர் என்று பொறுமையோடு இருந்த ததிமுகன் காவலருடன் ஒரு மரத்தை பிடுங்கிக் கொண்டு அடிக்க சென்றான். அங்கதன் ததிமுகனை நைய புடைத்து தரையில் தள்ளி பிண்டமாக்கினான். சற்று நேரம் மூர்ச்சையுற்றிருந்த ததிமுகன் கோபத்தோடு ஒரு தடியுடன் வேறு பக்கம் சென்று தேன் குடித்துக் கொண்டிருந்த வானரர்களை தாக்கினான். அங்கும் மைந்தன் பனசன் இருவரும் வந்து கைகளையும் கால்களையும் அடித்து வீசவே ததிமுகன் காவலர்களிடம் வேலியே பயிரை மேய்வது போல் அங்கதனே இதற்கெல்லாம் காரணமானான். நான் போய் சுக்ரீவனிடம் சொல்கிறேன். அங்கதனை கொல்லும் உத்தரவோடு வருகிறேன். இது சுக்ரீவன் இளைப்பாறும் சோலை. இதை நாசம் செய்தவர்களை நிச்சயம் மன்னிக்க மாட்டான் என்றபடி சில காவல் வானரர்களோடு வானில் பறந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சுக்ரீவனும் ராமலட்சுமணர்களும் இருக்குமிடத்திற்கு கை கூப்பியபடி வந்திறங்கினான். வெகு தீனமாய் சுக்ரீவனின் பாதங்களை நமஸ்கரித்தான். இத்துடன் சர்க்கம் 62 நிறைவடைந்தது. சர்க்கம் 63 வானரர்கள் வருகை. இரத்த காயங்களோடு வந்த ததிமுகனை கண்ட
சுக்ரீவன் அதிர்ச்சியுற்றான். கவலையுடன், வானர வீரரை எழுந்திருங்கள், பயம் என்றால் என்ன என்று கேட்கும் நீங்களா என் கால்களில் விழுவது? என்ன நடந்தது என்று வினவினான். ததிமுக்கன் எழுந்து, தங்கள் தந்தை ரிக்ஷரஜசும் தமையனார் வாலியும் மதுவனத்தில் அந்நியரை நுழையவே அனுமதித்ததில்லை. அங்கே சில வானரர்கள் நுழைந்து துவம்சம் செய்கிறார்கள். தேனடைகள் ஒன்றேனும் மிச்சமில்லை. சுவையுள்ள கனிகள் பூமியில் சிதைந்து கிடக்கின்றன. தடுத்த எங்களையும் அடித்து விரட்டினார்கள் என்று புலம்பினான். சற்றே எட்ட இருந்த லக்ஷ்மணன், சுக்ரீவா, இவன் யார், என்ன சொல்கிறான் என்று கேட்டார். தெற்கே அங்கதன் தலைமையில் அனுப்பப்பட்ட வானர வீரர்கள் என் பிரியமான மதுவனத்தில் புகுந்து தேனை குடிக்கிறார்களாம். தடுத்த என் மாமனையும் காவலர்களையும் அடித்து துரத்தி இருக்கிறார்கள். அங்கதனும் ஹனுமானும் ஜாம்பவானும் இதை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அங்கதனுக்கு மதுவனத்தின் அருமை தெரியும். இளவரசன் குழுவின் தலைவன் அக்கிரமத்துக்கு துணையாய் இருக்கிறான். ஹனுமான் புத்திசாலி, விடாமுயற்சியும் பராக்கிரமமும் பொறுமையும் கொண்டவன். எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவன். அவனும் இதை தூண்டியிருக்கிறான். ஜாம்பவான் விவேகி, திறமையுள்ள அமைச்சன், சாதுரியமாக காரியங்களை நடத்துபவன். அவனும் மௌனம் சாதித்திருக்கிறான் என்றால் சீத்தையை அவர்கள் கண்டுபிடித்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். காலக்கெடுவை கடந்து ஜெயமற்று திரும்புபவர்கள் மதுவனத்தை அழித்து உற்சாகம் கொண்டாட மாட்டார்கள். அந்த மதுவனம் பிரம்மா என் தந்தைக்கு பரிசளித்தது. வெற்றிக்கு பரிசாக அங்கதன் வானரர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்றான் சுக்ரீவன். சுக்ரீவனுடைய வார்த்தைகள் ராமலட்சுமணர்கள் ஹிருதயத்தில் அமிர்ததாரைகளாய் இறங்கின. சுக்ரீவன் ததிமுகனிடம், மாமா, அந்த வனம் எனக்கு பின் அங்கதனுக்கு உரிமையுடையது. காரிய சித்தியான மகிழ்ச்சியில் அதில் வானர வீரர்கள் விளையாடுகிறார்கள். உங்களை தாக்கியதை பெரிய மனது பண்ணி நீங்களும் மன்னித்து விடுங்கள். நானும் அவர்களை மன்னித்து விட்டேன். சீத்தையை கண்ட விருத்தாந்தங்களை கேட்க நானும் ராமலட்சுமணர்களும் ஆவலோடு இருப்பதாக ஹனுமானிடம் சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தான். இத்துடன் சர்க்கம் 63 நிறைவடைந்தது.